ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் மைன்கிராஃப்ட் எபிசோட் 1. இன்றைக்கி உங்களுக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்க்கு போகலாம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸஸ். இவ்வளோ பெரிய வீடு கட்டினேன். ஒரு டப்பா வாட்டினம் தான் இது, பட் இப்போதைக்கு இதுவே நம்மளுக்கு போதுமானது. செகண்ட் சர்ப்ரைஸ் இங்கே பாருங்கள். 64 கோல்டு, அதுக்கப்புறம் 64 அயன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு காய்ஸ். இதெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதனால இந்த வீடியோக்காக ஒரு லைக் போடுங்க போதும். ஓகே, இதெல்லாம் வச்சு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, அயன் ஃபார்ம் கட்டலான்னு நினச்சேன். பட் அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதனால அது கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம அப்புறம் என்ன தான் கட்ட போகிறோன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாட்டு ஃபார்ம், ஆட்டு ஃபார்ம், கோழி ஃபார்ம், பன்னி ஃபார்ம், ஹார்ஸ் ஃபார்ம், எல்லா ஃபார்மும் அந்த மாதிரி என்னென்ன ஃபார்ம்லாம் தேவையோ அது. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் இதில் தான் கட்ட போகிறோம். அதுக்கு இதெல்லாம் நம்ம சேஃப்டியாக உள்ளே வச்சிடலாம். இதுக்கு தேவை பொருள் இந்த மாதிரி இந்த 60 போகும். அப்புறம் சில ஒன்று வேணுங்க. அதுக்கு இந்த கோல்டு, அப்புறம் இந்த அயன், அப்புறம் வேறு என்னன்னு தரலங்க. ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாமா? ஆனால் வேஸ்ட் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்சு. என்ன பண்ணாது, ஸ்டிக் பண்ணுங்க. இதில் முதல்ல ஸ்டிக்கு. ஓகே, போதுமா என்ன? பத்தாதுன்னு நினைக்கிறேன். 1 மினிட் காய்ஸ், 1 மினிட் இருங்க. 1 மினிட். இதுதான் நம்மளுக்கு தேவை. 64லாம் தேவையில்ல, ஒரு டைம் வாங்கணும் போதும். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் ரயில் வேணும். இதுக்கு பவர் ரயில். ரெட் ஸ்டோன் வேணுமா? ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு இது நம்ம எடுத்தோமா என்ன? அதை எடுக்கலையா? சரி, வாங்க போய் எடுத்துடலாம் அந்த மட்டும். ஓகே, 64 அயன்ஸ் திருப்பி போடுறா வந்துச்சே, தெரியவில்லை. பரவாயில்ல. முதல்ல இங்கே போயிட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு அயன் பிக்காக்ஸ் ஒன்று செஞ்சுக்கிட்டு கிளம்பலாம். வாங்க காய்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது காய்ஸ். எல்லாம் இந்த மண்டபம் இருக்கிற கொண்டே மருந்து தெரியாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதாடு அவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போவேன் ஒரு நாள். நம்ம மைனிங்க்கு கிளம்பலாம். கைஸ், எவ்வளோ நாளும் குருங்குது. அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பட் ரெட் ஸ்டோன் டஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குமோன்னு தரல. கீழே போய் பார்ப்போம். திருப்பி இதே இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடத்த பார்த்தாலே பயமாக இருக்கே.
ஒரே ஒன்று வேணும், ஒன்றே ஒன்று. கண்ணே கண்ணு கீழே போகுமா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்ன தெரியுமா ஐடியா? சேர்த்து உடச்சிட்டே கிளம்பிடலாம். போதும்னு நினைக்கிறேன். அப்படி இங்கேருந்து ஒரு ஜம்பு. டார்ச் எடுத்துகிட்டு வரலையா? போச்சு, கண்ணு வேறு தெரியாதா? கோல்டு இருக்கு, பட் வேணாம். எனக்கு ரெட் ஸ்டோன் டஸ்ட் வேணும் காய்ஸ், அதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஜஸ்ட் அப்படியே போயிருப்பேன். இப்போ நான் வந்ததுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரெட் ஸ்டோன் டஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஹாய் காய்ஸ், இந்த ஒரு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டுக்காக பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும்பா. பட் முடியல காய்ஸ், ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது. ஓகே, இப்போ இந்த பவர் ட்ரையல் செய்யலாம். Where is that power trial? Die! கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரணுண்டா. இருங்க, இருக்கு. ஓகே, செஞ்சாச்சு. வந்திருக்கா? வரல. ஓ, இங்கே கிளிக் பண்ணணுமா? எஸ், செஞ்சிட்டேன். ஓகே, இது ஒன்று செய்யணும். அவ்வளோதான், டன். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலாம்? இது பண்ணுன்ட்டு இருந்தேன். இந்த ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் பண்ண போகிறேன். இருங்க, நம்மகிட்ட பேண்ட்ஸும் லெக்கின்ஸும் இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம இது செஸ்ட் பிளேட் வேர் இது ஒன்று செஞ்சிட்டோம்னா என்ன? 1 minute இல்லை, செய்யலை. என்னோட அயன்ஸு கைஸ், ஒன்றுமே புரியல. ஓகே, வந்துடுச்சு. லெக்கின்ஸ் எனக்கு தேவை இல்லை. வெயிட் ஆஃப் யூ. ஓகே, உனக்கு கிராஃப்ட் பண்ணிட்டேன், போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, கடுப்பு. கடுப்பாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. பக்கு காய்ஸ், சாரி, இந்த பக்கு வேறு ஒன்று எப்போ பார்த்தாலும். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெல்மெட்டே சீசே வாசிசே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ, 2 சென்ட் ஆகலாமல் ஷுவா போட்டுடலாமா? போட்டுடலாம். அப்புறம் லெகின்ஸும் பேண்ட்ஸும் அந்த இடத்துல இருக்குது. ஃபுல் செட் ஆஃப் ஆர்மர் இதில் இருக்க போகிறோம். இதுக்கப்புறம் இதெல்லாம் சேமித்து வச்சுக்கலாம். ஓகே, போடலாமா? எஸ், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஓகே வாங்க இப்போ போய் வில்லேஜ் ப்ரீடிங்
ஃபார்மை கட்டலாம். வில்லேஜ் ப்ரீடர் இன்னும் வித்தியாசமாக திறக்குது. இது பார்த்துக்கலாம். எங்கடா கட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், இருங்க நானே காமிக்கிறேன். எங்கே கட்டுறதுனே தெரில. ஓரமாக போய் இந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு இங்கே கட்ட வேண்டியதான். குட்டி தான், அவ்வளோ பெருசாக இருக்காது. அது கையில் வச்சு போடலாம். கையிட்டு சொல்ல நம்ம நெக்ஸ்ட்டு கவ் ஃபார்ம்லாம் கட்டணும். அதுக்குள்ளே பயங்கரமாக டைம் வேறு ஓடிக்கிட்டே இருக்கு. மைன்கிராஃப்டில் நைட்டுலாம் டக்குன்னு ஆகிடுதுக்கா. ஓகே இது ஓகே, இப்போ கட்ட ஆரம்பிக்கலாம். 9x9 கட்டணும். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 1. ஐயோ டாய் தம்பி டாய். guys 1 minute. ஓகே வந்துட்டேன் டேய் 1 minute guys. ஏதோ கிளிச்சு 1 minute வந்துடுறேன். இருங்க. வந்துட்டேன் டேய். இப்போ தான் கிளியராக இருக்கு. கட்டலாம். ஓகே 2 blocks சைட் கட்டணும். ஸோ இது வேறு ஒன்று கிளிச்சு. guys 1 minute வெயிட். ஹை guys வந்துட்டேன். இது வேறு ஒரு கிளிச்சிலே பிறந்திருக்கு. கிளிச்சான கிளிச்சு. இருங்க 1 minute. நம்ம மீதி எப்படியே போட்டுக்கலாம். இது 2 blocks ஹைட்டுக்கு ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஓவா தீந்துருச்சா? ஸோ நாடா 10ன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். நான் ஒன்றும் போய் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் வுட்டு நிறையா வச்சுருக்கேன். வீடு கட்டுறது கட் பண்ணேன். பாதி மரம் அப்படியே நின்றுருக்கு பாருங்க. அதெல்லாம் எப்படி எடுக்கிற போகிறேன்னு தெரில. ஒரே மரத்துலேயே ஒரு ஸ்டாக் வந்துடுச்சு காய்ஸ். அதுதான் எப்படின்னே புரியல. நம்ம போயிட்டு இல்லைண்டு ஹாஃப் எடுத்துக்கலாம் போதும்னு நினைக்கிறேன். இது 99+ஆ? அவ்வளோதான் வேணாண்டா. சரி ஆகிட்டுப்போம். போதும் விட்டுன்னு நினைக்கிறேன். வேணா என் கையிலேயே தான் விட்டு இருக்கு. அவ்வளோ கஷ்டமாக இல்லை. நைட்டாக போகுது காய்ஸ். பரவாயில்ல, எவன் வந்தாலும் நான் தடுத்து வேண்டா. ஆனால் பயமாக இருக்கே. பொதுக்குன்னு அடிச்சிட்றானுங்க. சாப்பாடு கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஓகே ஃபுல்லாகிடுச்சானா ஓகே போட்டுடலாம். ஓகே இன்னும் நிறைய பொருள் தேவை. பட் ஓகே இருங்க. இப்போ இந்த சைட் போய்க்கலாம். போயிட்டு ஓகே 5x4 4x5. ஓகே வந்தாச்சு பக்கத்தில். ஐயோ சாம்பி வந்து இது என்ன சாம்பி காய்ஸ்? வாட்டர் சாம்பின்னு நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ் வாட்டர் சாம்பி. ஐயோ ஜஸ்ட்டு சபா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு தடவையும் பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த தடவை பில்டிங் மட்டும் கட்டிடலாம் காய்ஸ். முடியல. நான் இந்த எபிசோடில் உருப்படியாக எதுவுமே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே போயாச்சு. ஓகே இங்கே ஒரு ஓட்டை, அப்புறம் இங்கே ஒரு ஓட்டை. அவ்வளோதான். இப்போ இன்னும் நிறைய திங்ஸ் தேவைப்படுது. அதெல்லாம் டேய் எவன்டா நீ? அடிச்சடி கிளம்பிடலாம். நம்ம எவன்டா அடித்தவன்? ஒரு வேளை அதை அடித்த கோவத்தில் அடிச்சிட்டு போல. என்னடா இது விலங்குகள்? அதை உன்னை காலையில் வச்சுக்கினேன். ஐயோ க்ரீப்பர் மாட்டிக்கிட்டேன். இதை இந்த க்ரீப்பர் அடிக்க ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோ. பரவாயில்ல நம்மளுக்கு குழி நாளைக்கு சரி பண்ணிக்கலாம். சாம்பி சர்து கதை சட்டு. இங்கே வெளியவே வெயிட் பண்ணுறானுங்க. என்ன பண்ண போகிறோம்? தவந்து கட்டிக்கிறானா என்ன? இல்லை சரி நம்மளுக்கு தேவை இந்த ட்ராப் டோர் 2 எக்ஸ்ட்ராவாகவே சரி. வேறு என்ன தேவை? வாட்டர் பக்கெட் தேவை. அதுக்கு போச்சா நல்லது. இருங்க காய்ஸ் 1 minute. ரொம்ப கஷ்டமான பொருள்லாம் மறந்துட்டேன். அயன்ஸ் வச்சு தான் செய்யணும். என்ன இதுதான் ஒன்று செஞ்சுக்கலாம். வாட்டர் பக்கெட் செஞ்சாச்சு. இப்போ வேறு என்னத்தை செய்கிறது? வர இந்த கார்ட்டு செய்யணும். ஓகே செஞ்சாச்சு. ஐயோ இவன் ஒருத்தன் வெளியே போகிறான் காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போதும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகே இங்கே என்னென்னு பண்ணோம்? டிஸ்பென்சர். அது பேர் டிஸ்பென்சரா இல்லை வேறு எதுவா? இல்லை காய்ஸ் அது என்னன்னே தெரில. 1 minute. இப்போதைக்கு நம்மளால் அந்த சிஸ்டம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன். அது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்து பண்ணுறேன். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அப்படியே அந்த மலையெல்லாம் உடச்சிட்டு வில்லேஜை சுற்றி ஒரு கவர் மாதிரி போட்டு எல்லாத்துலேயும் டார்ச் வச்சா எவனும் உள்ளே பண்ணாங்க மாட்டான்ல. ஓகே அந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி எங்கடா போகிற? இங்கே போடா பைத்தியம். நம்ம இதெல்லாம் லாஸ்ட்டாக உடச்சிக்கலாம். எங்கே கட்டியிருந்தேன்? ஏய் இங்கே தான்டா கட்டியிருந்தேன். இங்கே கட்டியிருந்தேனா? ஆமாம். ஆடு இது இங்கே ரோனியை பிடிச்சிட்டு போக வரேன். ஓகே இப்போ நம்ம உள்ளே போகணுமா? பிளாக்ஸ் வச்சு போயிடலாம். ஆட்டம். ஓகே போதும்
போதும் போதும் போதும். ஒரு 2 பிளாக் உடச்சிட்டு இப்படி போகணுமோ போவோம். ஐயோ மேலே தெரியக்கூடாது காய்ஸ். இருங்க மேலே தெரியக்கூடாது. ஸோ இல்லை மேலே தெரியக்கூடாது. ஓகே மேலே தெரியக்கூடாது காய்ஸ். மேலே தெரியக்கூடாது. இது வேறு மாதிரி செட் பண்ணியிருந்தானுங்க. அதில் 100 பிளாக் உடச்சிருவோமா? சரி. இல்லை அவனு ஏதோ பண்ணானுங்க. சரி இப்படியே போவோம். இருங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஐ ஹாவ் ஐடியா காய்ஸ். ஓகே இப்போ இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரி கட் பண்ணிடுவோம். ஒரு ஐடியா வச்சுருக்கேன். வெயிட் இங்கே. ஓகே டன். போதும். இப்போ என்ன பண்ணுறோன்னா வாட்டர் பக்கெட் எடுத்துக்கணும். இருங்க இதை எரேஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பக்கெட் வா. இருங்க இது வேறு இந்த ஓகே டன். போய் தண்ணி பிடிச்சிக்கணும். ஓகே டன். தண்ணி பிடிச்சிட்டு இருங்க வரேன். கரெக்டாக முடிஞ்சிச்சுன்னா கரெக்டாக பண்ணிடுவோம். கரெக்டாக. ஓகே டன். இப்போதைக்கு நம்ம இங்கே வில்லேஜஸ்லாம் சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஓடி வந்துடு நம்ம. ஐயோ நான் தனி. ஓகே இங்கே ஒரு பிளாக். இங்கேயே வில்லேஜஸ்லாம் சேவ் பண்ணிவிட்டு அங்கே இதில் இருங்க ஒரு 3 பெட்டு செய்யணும். டே ஆடு இருறா வரேன். உன்னை வெட்டணுண்டாப்பா. 3 ஆடுக்கு நிறைய உள் தேவையாச்சே. சரி டேய் இதான் உடைக்கணுமோ? இருறா இப்போ எப்படி உள்ளே வசமாக மாட்டிக்கிட்டியே. இப்போ கான்செப்ட் இங்கே ஒன்றும் நிறைய இது இருங்க பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆடு உள்ளே போடா. இப்போ நம்ம வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் தான் செட் பண்ணுறோம். துக்கு உள்ளே வச்சு ஒன்று சாகடிக்கிறேன். யார் கிட்ட ஒன்றும் நிறைய பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. ஒன்று தான் காமிக்கிறேன். இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். தெரியாமல் நான் வந்துட்டேன். ஆட்டை வச்சு அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலான்னு நினச்சா தப்பாகவே போச்சு. அந்த சைடு பிடிச்சிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ராப். ஏன்டா வெயிட் பண்ணுங்க. இங்கே வச்சுக்கணும். ஷோ என்னடா இது. 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இதை வச்சுட்டு இங்கே வச்சுட்டு சரி இப்படி ஒன்று வச்சாச்சு. ஆனால் அது வேறு மாதிரி ஆச்சு. அவனுங்களுக்கெல்லாம் வருது. கடவுளே. ஓகே இங்கே வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து போடணும்னு போட்டான். இங்கே போடுவோம். வந்துச்சுங்க. இந்த மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு டர்ட் வச்சுக்கிட்டோம். இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஐயோ அங்கே வச்சுக்கோங்க. மூட்ரா. ஸோ இதை உடைக்க வேண்டியதான். இல்லை தப்பு அந்த சைட் போய் வைக்கணுங்க.
நிறைய தப்பு பண்ணுறேனே. எடுங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த மைண்ட் கிராஃப்ட்டு. இங்கே இப்படி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டர்ட் எடுத்து இங்கே வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ட்ராப் டோர் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். ஓகே டன். இந்த மாதிரி தான் உடச்சிடலாம். ஓகே, இதில் கான்செப்ட் குட்டி பசங்களாம் உள்ளே போயிடுவானுங்க. ஓகேவா? இன்னும் நிறைய வேலை இருக்குது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது கைஸ். ஐயோ பார்த்துக்கலாம். வில்லேஜ் இருடா வந்தோடனே உள்ளே பிடிச்சி போடல. என் பேர் நான் மாற்றிக்கிறேன். பார்த்துக்கோ. உள்ளே பிடிச்சி போடுறது தான்டா என் வேலை. என்ன இது வித்தியாசமாக ஓப்பன் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? ஹோன்னு ஒன்று வேணும். அந்த ஹோ எங்க? ஐயோ, ஓகே வந்தாச்சு. ஸ்டிக்கு நான் செஞ்சுக்கலாம். இது உட்டன் ஹோவே செஞ்சுக்கலாம். ஆனால் இது அவ்வளோ யூஸ் இல்லை காஸ். இது பிளான்டிங்க்கு மட்டும்தான். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பிளான்டிங் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டில் இந்த வில்லேஜ் ப்ரீடிங் ஃபார்ம் தீரணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, முடிச்சுட்டு அனிமல் ஃபார்மிங் இந்த வீடியோவில் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டைமில் நெக்ஸ்ட்டு சாப்பாடு பத்தலையா? ஆமாம். ஸோ 2 மீட் நான் குக்டு தான் இருக்குது. ரெயில்லாம் செஞ்சு வேஸ்ட்டாக போச்சு காய்ஸ். அது என்னமோ வச்சாங்க காய்ஸ், அது என்னன்னு தரல. என்ன வில்லேஜில் ஒருத்தந்தான் இருக்கானா? என்ன இல்லை, வில்லேஜில் ஒருத்தந்தான் இருக்கானா? அப்புறம் அவ்வளோதான். இந்த வில்லேஜ் நாட் ஆக்டிவ் வில்லேஜா? தம்பி சரி இது அப்புறமாட்டு பார்த்துக்கலாம். முதல்ல ஐயோ அந்த சாப்பாடு வேறு, இந்த ராமிட்டே சாப்பிடுவோம். இப்போ ஸ்பீடாக ஓட முடியும். ஓகே, இப்போ என்ன ஓஹோ இந்த ஹோவை இந்த இடத்துல போட்டு இருங்க. 1 minute. இந்த இடத்துல தோண்டிட்டு இந்த இடத்துலையும் தோண்டணும் கேஸ். இருங்க. ஏய் ஓகே, நெக்ஸ்ட்டு போயிட்டு இந்த இடத்துல இங்கே நைட்டாக போகிறது. ஓகே இப்போ இந்த இடத்துலையும் இப்படியே இருக்கணும். ஓகே, இப்படி வெளியே போகக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். இல்லை இப்படி மூடணும். ஓகே, தப்ப முட்டேன், பரவாயில்ல. ஸோ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஃபஸ்ட்டே இந்த அயன் ஃபார்மே இதோட ஈஸியாக இருந்துச்சு. போகும். இப்போ இங்கே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நைட் ஆகுது. இந்த ஜாம்பிஸ் கிட்ட வருமே, டக்குன்னு இந்த மட்டும் முடிச்சுட்டு கிளம்பு. இங்கே நோண்டிருக்கேன். டேய் இந்த இந்த குளிக்குழு வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணும் என்றால் இதை இங்கே மறைச்சிக்கணும். அப்புறம் இங்கே போயிட்டு இதையும் மறைச்சிக்கணும். ஓகே, அவ்வளோதான்.
இப்போ ஹோவை எடுத்து இங்கே ஒரு சீவு ஐயோ ஜாம்பி சட்டம் வர கேட்குதே டைம் இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டே போயிடலாம். ஏங்க 1 minute guys, வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கா. ஜாம்பி சட்டம் வர அதிகமாக கேட்குது. எப்படி வெளியே போகிறது? ஐ ஹாவ் ஐடியா. இப்போ அங்கே பண்ண ஃபார்மிங்க இங்கே பண்ணணும். என்ன டாய் என்னது புதுசாக இருக்குது? பரவாயில்ல வந்தாச்சு. இப்போ இங்கே 2 பூ உடச்சு திருப்பி இந்த குழிக்குள்ளேயே போய் விழுகுதுங்க. சரி அந்த 2 அங்கே வாட்டர் பம்பியா? ஓகே எஸ்கேப். ஐயோ க்ரீப்பர் வருதே, க்ரீப்பராஸ் ஐயம்மா, இவனை அடிக்கணும் காய்ஸ். எல்லாம் இவன் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு அடியில் சாவி செத்தான். வில்லேஜர்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் இங்கே 2 வில்லேஜர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் வில்லேஜ் ப்ரீடிங்காகவே. அதுக்கப்புறம் வில்லேஜரை அவனுங்களை ப்ரீட் பண்ணிட்டு நம்ம குட்டிக்குள்ளே அவனுங்களாம் வந்துட்டா அவனுங்களாம் பெருசாக்கிட்டு அப்புறம் அப்படியே ப்ரீடிங் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஓகே இப்போ இங்கே நான் தூங்கணும். இப்போ இருங்க, நான் ஒரு 2 வில்லேஜரை அவனுக்கு அந்த இதுக்குள்ளே போட்டுட்டு அப்புறம் அந்த ஃபுல்லாக சீடு வச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் 1 minute. ஓகே காய்ஸ், ஓகே இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ என்னென்னா நம்ம ஃபீட் பண்ண போகிறோம் 2 பேத்துக்கும். அதாவது வில்லேஜர்ஸ்க்குலாம் உள்ளே வச்சுருக்கேன் 2 பெருமே. இந்த கம்போஸ்டர் அப்படிங்கிற இதை வைக்கணும், இதை வைக்கவே இல்லைன்னா அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதெல்லாம் வச்சுட்டு இங்கே சீடெலாம் வச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ உனக்கு என்ன கீழே குறிச்சு டாய் இது என்னதாச்சு? ஸோ இவனுங்களே வச்சுருவானுங்களா? இது நல்லா இருக்கே, பரவாயில்லையே. ஐயோ திருப்பியா? சரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது வாய்ஸ் இருங்க. உடச்சாச்சு. இப்போ இங்கே வச்சு இது பண்ணால் அவனுங்களே வச்சுருவானுங்கன்னு நினைக்கிறேன். டேய் வைங்கடா. டேய் வைக்க மாட்டாங்க போல், நாமளே வச்சிடலாம் டீசெண்டாக. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்கள், எனக்கும் அவ்வளோ தெரியாது. வச்சாச்சு. ஓகே உங்களுக்கு ப்ரெட்டு ட்ரேட் பண்ணும். அப்போ ஓகே அப்போ தான் அவனுங்க போடுவானுங்க. போதுமா? இருங்க இன்னும் 2 போட்டுடலாம். என்ன அங்கே ஒட்டிகிட்ருக்கானுங்க? சரி நம்ம ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன்டாண்ணா. டேய் குட்டி போடுங்கடா. டேய் கஷ்டப்பட்டு ப்ரெட்டெலாம் போட்டு வச்சுருங்க. டேய் அங்கே 3 பெட்டு வைக்க சொன்னானுங்க, அதையும் வச்சுட்டேன். 3 பெட்டு வைக்க சொன்னானுங்க. டேய் ஒன்று வேணுமா? இரு எல்லா பிரெட்டையும் கொடுத்துட்றேன்.
போதுமா? சரி இவனுங்க ட்ரேட் பண்ணிட்டோம், அது ஒன்றும் நம்ம போய் தூங்கிடலாம். அவனுங்க எப்படியோ பண்ண வச்சுருவோம், பண்ணியே ஆகணும். இல்லைனா நான் ஆஃப்லைனில் கீழே அவங்கள ஃபுல்லாக ட்ரேட் பண்ண வச்சிட்றேன். அப்படியே ஒரு 10-15 பேர் வர மாதிரி வச்சு நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் ஃபார்ம்லாம் செய்யலாம் பெருசாக. இருங்க முதல்ல தூங்கிடலாம். நம்மளுக்கு இந்த எல்லா அப்படியும் அவனுங்களுக்கே கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க ட்ரேட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ட்ரேட் பண்ணுவானுங்களாமே தெரில. ஜாம்பிஸ்லாம் சாகட்டும், நாம் போய் திருப்பி அவனுங்கள பார்ப்போம். ட்ரேட் பண்ணுறானு சரி ப்ரீட் பண்ணுறாங்களான்ட்டு. டேய் ஹார்ட் வருது காய்ஸ், ப்ரீட் பண்ணுறாங்க காய்ஸ். இருங்க ஒரு ஓட்டை போட்டு பார்ப்போமா? பண்ணுறானுங்க. எஸ் போட்டுக்கிட்டு வந்துருச்சு, குட்டி வந்துருச்சு. இப்போ அந்த குட்டி வந்து இந்த பெட்டில் படுக்க வரும்போது ஓகே படுக்கும்போது உள்ளே போயிடும் பெரியவனுங்க. திருப்பியா அதான் வரான் உள்ளே போயிட்டான். இப்போ இங்கே அவன் வந்துட்டானா? உள்ள கோழி இருக்குது. டேய் இந்த வேற விடுங்கடா. டேய் கோழி வாடா. என்னடா கோழி? வந்தாச்சு, வந்துட்டானுங்களா? அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அவனுங்கள. தம்பி உள்ளே இரு, நல்லா என்ஜாய் பண்ண ஓகேவா? இவனுக்கும் கொஞ்சம் ப்ரெட் கொடுக்கலாமா? டேய் ப்ரெட் வேணுமாடா? டேய் ஒரு ப்ரெட் தான்டா போடா, எனக்கும் வேணும். இதுதாங்க கான்செப்டு. உனக்கு நெக்ஸ்ட்டு டேய் ஒன்றுண்ணா டேய் 3 அதுக்குள்ளையா? பயங்கரமாக சாப்பிட்றானுங்களே, சூப்பர்றானுங்க. நிறைய ப்ரெட் கொடுத்தனால நிறைய வில்லேஜஸ் போட்டானுங்க, அவனுங்கள வாழ்த்துக்கலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் அனிமல் ஃபார்மிங். கடுப்பான விஷயங்க. டேய் கிட்ட ஓகே டன், வாங்க போகலாம். ஓகே ஒருத்தன் குழியாக விழுகிறாங்க காய்ஸ். நெக்ஸ்ட் அனிமல் ஃபார்மிங்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஓகே முதல்ல இது எல்லாத்தையும் ஸ்டிக்காக மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டிக்கு தேவை. டேய் இங்கே ஏன்டா போடுற? இங்கே ஹாஃபு இங்கே இவனெல்லாம். டேய் ஐயோ பயமுட்டிகிட்டே இருக்கானே. இருங்க 1 மினிட் அங்கே போய்க்கிறேன். பரவாயில்ல. இது வந்து என்ன செய்யணும்? ஸ்டிக்கு எந்த ஸ்டிக்கை காணோம். ஃபுல்லாக ஸ்டிக்கு செஞ்சோம். டேய் கிராஃப்டர் ஓகே டன். இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் இதான் செய்யணும். ஓகே இப்போ மேலே போயிட்டு இங்கே ஒரு ஃபென்ஸு கேட்டு ஒன்று போதும். 4 செஞ்சாச்சா? ஓகே மீத்தரலாம். ஃபென்ஸ் 27 போதும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது போதும் நமக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மைனிங் போகிறோம். அப்புறம் ஒன்று சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில். அது இப்போ காமிக்க மாட்டேன், நெக்ஸ்ட் வீடியோவில் தான் காமிப்பேன். ஓகே பார்ட் 4 பார்ட் 4ல் காமிக்கிறேன். ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவனுங்க இங்கே ஜாலியாக இருக்கானுங்க. திருப்பி ப்ரீட் பண்ண வைக்கலாமா? ஒன்றும் வேணாம், நம்மளுக்கு சாப்பாடு வேணும்.
இதுவும் நம்ம எடுத்துக்கலாமா? சரி எடுத்துப்போம். சரி வேணும்னா எடுத்துக்கலாம். டே மாடு எறா வரவனே. இந்த சர்ப்ரைஸுக்கு முன்னாடி நம்மளோட பழைய குட்டியூண்டு ஒரு ஃபார்ம் செஞ்சுருப்போம். இருங்க அதை போய் முதல்ல பார்ப்போம் எப்படி இருக்கு. இவன்தான் ஓட்டையாக இருக்கு. இங்கே தான் நான் வச்சோம். அங்கே இருக்கு. நேகாய் வளரவே இல்லை. ஆனால் ஒன்று வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ் காமிக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தான் காமிப்பேன். ஓகே இப்போ எங்கே ஃபென்ஸ் கட்ட வருது? இங்கே கட்டிடலாமா பேசாமல்? நல்லாயிருக்கும். இந்த இடம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கீழே நோண்டிக்கினே இருங்க 1 மினிட். என்ன கையில் வரல? அங்கே இங்கே வந்திருக்கா? ஓகே இப்போ பயங்கர பெருசாகவே கட்டிடுவோம். இப்போ என்னென்ன அனிமல் வைக்கலான்ட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன்னா ஆடு, மாடு, கோழி, அப்புறம் 4வதான் வேணுன்னா அப்புறம் பெருசாக்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த 4 தான் எனக்கு, இந்த 3 தான் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது. இன்னும் 4 கூட செய்யலாம். பண்ணி ஆனால் எதுக்குன்னு தரல காய்ஸ். இருங்க நல்லா பெருசாகவே கட்டுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மைனிங் போகிறோம். கன்ஃபார்மாக மைனிங் போய் ஏற்றிடுவோம். ஓகே இது ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே 1 செகண்ட் முடிச்சுட்டு காய்ஸ் வந்துட்டேன். ஓகே இப்போ எல்லாமே முடிச்சிட்டேன். அனிமல்ஸும் உள்ளே தூக்கி போட்டேன். ஓகேவா? இவங்க திருப்பி எங்கடா கீழே பாருங்கள் வீட்டு எக்கச்சக்கமாக வச்சுருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வந்துருச்சா? ஓ என்னாலே போக முடியலையே. யோர்த்தான் போதும். ஓகே இது திருப்பி வளர்ந்துச்சு. நானும் கட் பண்ணேன். ஓகே இங்கே எக்ஸ்பி இருக்குது. கன் பவுடர் கிடச்சிருக்கு. இங்கே கட் பண்ண வளர்ந்துச்சு. திருப்பி வளர்ந்துட்டு இருந்துச்சா கட் பண்ணிட்டே இருந்தோம். ஐயோ டே தம்பிங்களா இப்போ பாருங்க போதும். வாடா வாடா வாடா. ஐயோ இந்த க்ரீப்பர் தொல்லை தாங்க முடியலையா? இப்போதைக்கு இங்கே மட்டும் அடைச்சி விட்டுறலாம். அப்புறம் ஐயோ இருங்க காய்ஸ். ஐயோ இது வேற பரபத். வாங்க 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 மாடுங்களா உள்ளே வாங்கடா. இங்கே போயிட்டு ஐயோ 8 தான் இருக்கா. பரவாயில்ல இப்போதைக்கு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்படியே இருக்கணும். இங்கே வாங்கடா. இந்த ஆடு இங்கே டே ஆடு நவுறா. யாருக்கிட்ட நானும் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கேன். எஸ் அவா இவனுங்களை இப்போ நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தப்பிச்சு ஓடிடலாம். நீங்கள் வர டே தம்பி ஓடா வர பார்க்கலாம். ஓகே சாப்பிட வேணுமா? வாங்க. டேய் இவன் யார்றாங்க? போடா அவனுக்கு சாப்பிட வேணுமா? சரி ஐயோ உனக்கு வேணுமா? ஓகே டே வெயிட் பண்ணு வந்துட்டேன்டா. இங்கே என்னடா 2 ஆடு. சரி இவங்களே பிடிச்சி போட்டுடலாமா?
கேட்டு இங்கே தானா? ஓகே, குட்டி ஆடு வந்து விட்டது. செம்ம க்யூட்டாக இருக்குது குட்டி ஆடு. ஓகே, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இங்கே வேறு நிறைய ஆடு இருக்கா, வெட்டிக்கலாம். உடச்சாச்சா இதில் காமிச்சா போதும், லைனாக வருவாங்க. நீங்களும் வாங்கடா, ஃபீட் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, ஓகேவா? எல்லாரும் வாங்க. குட்டி பெருசாக 2 குட்டியா? ஓகே, சூப்பர். ஓகே, பெருசாகிடுச்சு. இதுக்கும் பெருசாக்கிடலாம். கொடுத்தாச்சு. இவங்களாம் வெயிட் பண்ணிட்டோம். ஐயோ, அங்கே உள்ளே போங்க, உள்ள இருங்க கைஸ், ரொம்ப பரபரப்பாக இருக்கு. ஓகே, வச்சாச்சு. நாம் மட்டும் எஸ்கேப் ஆகலாம். டன், நாட் டன். ஐயோ, இது வேறு ஒன்று. ஓகே, டே வாங்கடா வாங்கடா. இப்போ இந்த மாடு நீ வந்துட்டியா? இப்போயும் வெயிட் பண்ணுங்க 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 பண்ணுங்க. குட்டி வந்துடுச்சு. இதுக்கும் வெயிட் பண்ணி விட்டுறோம். ஃபஸ்ட்டு கோழிக்கு ஃபீடு வேணுமே. ஃபீடு என்கிட்ட இருக்கா? 7 ஃபீடு இருக்குது. இது போதுமான்னு தரல, பார்த்துப்போம். ஒன்றாங்க ஐஸ் இருக்கு. டேய் தம்பி,